இன்று சுவையான தக்காளி சோறு, தக்காளி சாதம் எனப்படும் தக்காளி சோறு வைத்துக்கொண்டு அதில் வாணலில் ஒன்று, 2, 3, 4 கரண்டி எண்ணெய் கொதித்ததும் அதை 800 அளவுக்கு குறைத்து கொண்டு எடுத்து வைத்திருந்த கடுகை இட்டு பொரிய விட வேண்டும். பின்னர் அதனுடன் பெருஞ்சீரகத்தையும் இட்டு பொரிய விட வேண்டும். அது சற்று பொரிந்ததும் அதனுள் காய்ந்த மிளகாய், வெட்டி வைத்திருந்த காய்ந்த மிளகாயை இட்டு பொரிய விடலாம். அதன் பின்னர் சற்று 600 வரை இதை குறைத்து வைத்துக்கொண்டு அதனுள் வெட்டி வைத்திருந்த வெங்காயத்தை இட்டு நன்றாக வதக்க வேண்டும். அது பொன்னிறமாகும் வரை அதை நன்றாக வதக்க வேண்டும். அது வதங்கி வரும்போது அதனுள் நாம் வெட்டி வைத்திருந்த தக்காளி பழத்தை இட்டு அதையும் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி நன்றாக வதங்கியதும் அதை நன்றாக இவ்வாறு மசித்து கொள்ள வேண்டும். பின்னர் அதனுள் நாம் எடுத்து வைத்திருந்த மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆகியவற்றை அதனுடன் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். பின்னர் அதனுள் நாம் எடுத்து வைத்திருந்த ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பட்டை, பூண்டு மற்றும் இலைகளை இட்டு நன்றாக கிளற வேண்டும். நறுக்கி வைத்திருந்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புதினா இவற்றை அதனுடன் சேர்த்து அதையும் நன்றாக கிளற வேண்டும். ஆகா, அருமையான மணத்துடன் இப்பொழுது தக்காளி சோறுக்கான, அதாவது தக்காளி சாதத்திற்கான கலவை தயார். நாம் எடுத்து வைத்திருந்த சோற்றை அதனுள் கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு இவ்வாறு கிளற வேண்டும். இப்பொழுது அளவை 600 குறைத்து வைத்துக்கொண்டு மேலும் மீதி சோறையும் அதனுள் விட்டு கிளறி எடுக்க வேண்டும். கொஞ்சம் நெய்யை சேர்த்து
கிளறலாம். ஆகா, அருமையான மனம் கமழும் தக்காளி சாதம் எனப்படும் தக்காளி சோறு தயார்.